ஜெபம். அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்புக்காக, உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி அப்பா. உம்முடைய கிருபை காலை தோறும் புதிதாய் இருக்கிறதற்காக நன்றி. எங்களை தேடி வந்து மீட்டு எடுத்த எங்கள் அன்பின் தெய்வமே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் நீர் சிலுவையில் செய்து முடித்திருக்கிறீர். இந்த சத்தியத்திற்கு நேராக எங்களை வழி நடத்தி கொண்டிருக்கிறீர். பரிசுத்த ஆவியானவரே, ஒரு விசுவாசிக்கு கிறிஸ்துவுக்குள் என்ன அதிகாரம், அடையாளம் என்ன, அந்த இடத்தை எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்றீர். உம்முடைய சத்தியத்திற்காய் நன்றி அப்பா. அதை தாழ்மையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய உணர்வுள்ள இருதயங்களை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் தருகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். என்னை முழுமையாக அர்ப்பணிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழ பண்ணின தேவனுடைய ஆற்றல், உயிர்த்தெழுந்த ஆற்றல் இன்றைக்கு ஒரு விசுவாசிக்குள் என்ன மாற்றத்தை கொடுத்திருக்கிறது, என்ன மாற்றத்தை கொடுக்க காத்து கொண்டிருக்கிறது. இந்த சத்தியத்தை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். தேவனுடைய இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஆற்றல், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழப்பண்ணின ஆற்றல் ஒரு விசுவாசியை, ஆவியில் மரித்திருந்த ஆவியை உயிர்ப்பித்திருக்கிறது. இந்த உயிர்த்தெழுந்த ஆற்றல் ஒருவர் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது மரித்திருந்த அவருடைய ஆவியை உயிர்ப்பித்திருக்கிறது, புதிய சிருஷ்டியாக மாற்றி இருக்கிறது, தேவனுடைய சாயலை கொடுத்திருக்கின்றது, பாவம் மரணம் சாத்தானிடமிருந்து விடுவித்திருக்கிறது என்று நாம் கடந்த பகுதியில் தியானித்தோம். இந்த பகுதியில் இந்த உயிர்த்தெழுந்த ஆற்றல் ஒரு விசுவாசியின் ஆவியை பாவத்திலிருந்தும் மரணத்திலிருந்தும் விடுதலை ஆக்கி இருக்கிறது, மீட்டு எடுத்திருக்கின்றது. இந்த சத்தியத்தை நாம் தியானிக்க போகின்றோம். வாசிக்கலாம். ரோமர் 8:2. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிச்சே. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலை ஆக்கிச்சே. 2 விதமான பிரமாணங்கள் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த பிரமாணம் என்பது ஒரு விதி, லா. இந்த பூமியில் புவியீர்ப்பு விசை என்கின்ற விதி எப்படி செயல்படுகிறதோ இதே போன்று பல விதிகள் இந்த பூமியில் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த விதி என்பது ஒருவராலும் நிறுத்த முடியாது, மாற்ற முடியாது. இந்த விதிக்கு ஒத்துழைத்துதான் நாம் வாழ முடியும். அதுபோல இந்த பூமியில் ஆவிக்குரிய விதிகள் 2 விதிகள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. ஒன்று, ஆதாம் எப்பொழுது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் சாத்தானால் வஞ்சிக்கப்பட்டு அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை உட்கொண்டாரோ, பாவம் மரணம் என்கின்ற ஒரு விதியை அவர் ஏதேன் தோட்டத்தில் இயக்கிவிட்டார். இந்த பூமியில் பாவம் மரணம் என்கின்ற விதி இயங்கிக் கொண்டிருக்கின்றது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோ சிலுவையில் அதை மேற்கொள்ளக்கூடிய அவருடைய ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம், அவருடைய ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம், the spirit of life, ஜீவனுடைய ஆவியின் விதி என்ற ஒரு விதியை அவர் சிலுவையில் இயக்கி விட்டிருக்கின்றார். இந்த 2 விதிகள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. இதில் விசேஷம் என்னவென்றால்,
இயேசு கிறிஸ்துவினாலே அவருடைய ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் இந்த பாவம் மரணம் என்ற விதியை மேற்கொள்ளக்கூடிய வல்லமையை பெற்றது. சூப்பர் சீட் பண்ணக்கூடிய மேற்கொள்ளக்கூடிய ஆற்றலை பெற்றது இந்த விதி. உதாரணத்துக்கு, இந்த புவியீர்ப்பு விசை என்பது எந்த பொருளை மேல் நோக்கி போட்டாலும் அது கீழ் நோக்கி வரும். அது இந்த விதி தேவனால் உருவாக்கப்பட்ட ஒரு விதி. நாம் எந்த இடத்தில், எந்த ஊரில், எந்த நாட்டில் இருந்தாலும் இந்த விதிக்கு ஒத்துழைத்து தான் நாம் வாழ முடியும். இதை தடுத்து நிறுத்த முடியாது. ஆனால் அதிக எடையளவு கொண்ட ஒரு விமானம் எப்படி பறந்து செல்கிறது? அது ஏன் கீழ் நோக்கி வருவது இல்லை? ஏனென்றால் இந்த புவியீர்ப்பு விசையை மேற்கொள்ளக்கூடிய இன்னொரு விதியின் அடிப்படையில் அந்த விமானம் பறந்து கொண்டிருக்கிறது. அந்த மேற்கொள்ளக்கூடிய விதியில் அது செயல்பட்டு கொண்டு இருக்கும் வரைக்கும் அது பறக்கும். அதில் ஏதாவது ஒரு தவறு வந்தால் புவியீர்ப்பு விசை கீழ் நோக்கி இழுத்துவிடும். அதனால்தான் விமான விபத்து ஏற்படுகிறது. அதே போன்றுதான் இந்த உலகத்தில் பாவம் மரணம் என்கின்ற விதி இருக்கின்றது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஜீவனுடைய ஆவியின் விதி அதை மேற்கொள்ளக்கூடிய விதியாக சிலுவையில் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. இந்த கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழப்பண்ணின ஆவியானவர், உயிர்த்தெழுந்த ஆற்றல் இந்த பாவம் மரணம் என்ற அடிமைத்தனத்திலிருந்து நம்மை விடுவித்து இந்த ஜீவனுடைய ஆவியின் பிரமாணத்தில் இயங்க வைத்திருக்கின்றார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எப்பேற்பட்ட அடிக்ஷனாக இருந்தாலும் சரி, அடிமைத்தனமாக இருந்தாலும் சரி, அந்த அடிமைத்தனங்கள் உங்களுடைய சரீரத்தையோ சிந்தனைகளையோ வாழ்வையோ அடிமைப்படுத்த முடியாது, ஆளுகை செய்ய முடியாது. அதன் விளைவுகளில் நீங்கள் இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை. உயிர்த்தெழுந்த ஆற்றல், தேவனுடைய திவ்ய வல்லமை இந்த விடுதலையை நமக்கு கொடுத்திருக்கின்றது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ரோமர் 6:14. நீங்கள் நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. நீங்கள் நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கின்றபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. எவ்வளவு அழகான சத்தியம் பாருங்களேன். நீங்கள் நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கின்றபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. இதுல நியாய பிரமாணம், கிருபை என்று 2 விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த நியாய பிரமாணம் என்பது தேவனுடைய கட்டளை, பரிசுத்தமான கட்டளை. இந்த நியாய பிரமாணத்தில் தவறு ஏதும் இல்லை. அது ஒரு பரிசுத்தமான கட்டளை, தேவனுடைய ஸ்டாண்டர்ட். அவருடைய இயல்பை அது பிரதிபலிக்கின்றது. அவரது நீதியை அந்த கட்டளை குறிக்கின்றது. இந்த நியாய பிரமாணத்தின் நோக்கம் என்னவென்றால், கிறிஸ்துவினிடம் நம்மை வழி நடத்தக்கூடிய ஒரு ஆசிரியருடைய வேலையை அது செய்தது. தேவனுடைய தரத்தை நமக்கு கற்றுக் கொடுத்தது. நமக்கு மீட்பர் தேவை என்பதை நமக்கு உணர்த்தியது. நம்முடைய பலத்தில் அதையெல்லாம் செய்ய முடியாது என்பதை நமக்கு உணர்த்தியது. ஆனால் சாத்தானோ அதை வஞ்சித்து நம் பலத்தில் அதில் நிற்க போராட வைத்திருக்கிறான். நீங்கள் நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் நான் இதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைக்கும் பொழுது உங்களை அறியாமல் உங்கள் பலத்தில் அது உங்களை நிற்க வைக்கிறது, போராட வைக்கிறது. உங்கள் பலத்தில் அது முடியாது.
இந்த வசனம் தெளிவாக சொல்லுது. நீங்க நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்களாக இருந்தீர்கள் என்றால் நீங்க பாவத்தை மேற்கொள்ள முடியாது. நீங்க இதை ஒரு சுய பரிசோதனை செய்து பார்க்கலாம். ஒரு பாவ பழக்கத்தை நான் எப்படியாவது விட வேண்டும் என்று உங்க பலத்துல நீங்க நின்று பாருங்கள். 1 வாரம் நீங்கள் விடலாம், 1 மாசம் விடலாம். ஆனால் அதற்கான சூழ்நிலைகளும் அதற்கான சமயங்களும் வாய்க்கும் பொழுது விழுந்து விடுவோம். ஏனென்றால் நமக்கு அந்த பலம் இல்லை. நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால். கிருபை என்றால் என்ன? தேவனுடைய தயவு, அவரது இரக்கம், அவரது அன்பு, அவருடைய ஆற்றல் நம் செயல்களின் அடிப்படையில் அல்ல, அவரது அன்பின் நிமித்தம் நமக்காக செயல்பட்டு கொண்டிருக்கிறது, நம் சார்பில் செயல்பட காத்து கொண்டிருக்கிறது. இது இலவசமான பரிசு. இதுதான் கிருபை. இந்த உயிர்த்தெழுந்த ஆற்றல் கிருபையில் தான் இருக்கிறதை தவிர நியாயப்பிரமாணத்தில் இல்லை. நீங்கள் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கும் பொழுது இந்த உயிர்த்தெழுந்த ஆற்றலுக்கு, உயிர்த்தெழ பண்ணின ஆற்றலுக்கு நீங்கள் கீழாக வருகிறீர்கள். என்னால் முடியாது, என் பலத்தில் இல்லை, உம்முடைய பலத்தில் நான் நிற்கிறேன் என்று அவரை சார்ந்து கொள்ளுகிறீர்கள். இந்த உயிர்த்தெழ பண்ணின ஆற்றலுக்கு நீங்கள் கீழ்ப்படியும் பொழுது பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. ஏனென்றால் பாவத்திற்கு அந்த அதிகாரம் இல்லை. அதை மேற்கொள்ளக்கூடிய ஜீவனுடைய ஆவியின் பிரமாணத்தில் இந்த உயிர்த்தெழுந்த ஆற்றல் நம்மை வைத்திருக்கிறது. எப்படி ஒரு புவியீர்ப்பு விசையை விமானம் பறக்கும் பொழுது மேற்கொள்ளுகின்ற ஒரு விதியில் அது செல்லுகிறதோ, அதுபோல இந்த பாவம், பாவ உணர்வுகள், பாவ செயல்கள், பாவ பழக்க வழக்கங்கள், அடிமைத்தனங்கள், இது எதுவும் நம்மை மேற்கொள்ளாது, மேற்கொள்ள மாட்டாது, மேற்கொள்ள முடியாது. ஏனென்றால் அதிலிருந்து நம்மை இந்த உயிர்த்தெழுந்த ஆற்றல் விடுவித்திருக்கிறது. இது நம்முடைய செயல்களின் அடிப்படையில் இல்லை. அதனால்தான் அதற்கு பெயர் கிருபை. இந்த உயிர்த்தெழுந்த ஆற்றல் பாவத்திலிருந்து நம்மை விடுவித்திருக்கிறது மாத்திரம் அல்ல, பாவ பழக்க வழக்கத்திலிருந்தும் நம்மை விடுவித்திருக்கிறது. இந்த பாவ பழக்க வழக்கங்கள், சின் ஹேபிட்ஸ், இந்த பாவ பழக்க வழக்கங்கள் நம்முடைய பழைய அடையாளத்தோடு தொடர்புள்ளவை. ஆனால் இப்பொழுது நாம் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு நாம் கீழ்ப்பட்டிருக்கின்றோம். இந்த கிருபை என்பது அநேகரால் தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட ஒன்று. இந்த கிருபை என்பது இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதற்கு என்னுடைய பங்கு என்று ஒன்றுமே இல்லை. நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை முழு இருதயத்தோடு நான் விசுவாசித்து ஏற்றுக்கொண்டால் என்னை ஏற்றுக்கொள்வதற்கு அவர் தயாராக இருக்கிறார். நீங்கள் இன்றைக்கு எந்த சூழ்நிலையிலிருந்து இதை கேட்டுக்கொண்டிருந்தாலும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என் பாவத்தை சுமந்து கொண்டார், என்னுடைய தண்டனைகளை ஏற்றுக்கொண்டார், எனக்காக அவர் மரணத்திற்கு உள்ளாக்கப்பட்டார், தேவன் அவரை மரித்தோரிலிருந்து 3ஆம் நாள் உயிர்த்தெழ பண்ணினார், அவரை என்னுடைய இரட்சகராக நான் ஏற்றுக்கொள்கிறேன். இன்றைக்கு முழு இருதயத்தோடு இதை நீங்கள் விசுவாசிப்பீர்களானால், அறிக்கையிடுவீர்களானால், அடுத்த வினாடியே அவர் உங்களை ஏற்றுக்கொள்ளுவார். அதை விசுவாசிக்கக்கூடிய விசுவாசமும் அவருடையது, அதுவும் உங்களுடையது இல்லை. எப்படி நாம் எந்த நிலைமையில் இருந்தாலும் அன்பின் நிமித்தமாக அவர் ஏற்றுக்கொள்ளுகிறாரோ, ரட்சிப்பை நமக்கு கொடுக்கிறாரோ, அதே போல ரட்சிப்பிற்கு பிறகும் நீங்கள் எந்த சூழ்நிலைக்கு சென்றாலும் அவர் உங்களை விட்டு விலகுவது இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. ஏனெனில் இந்த ரட்சிப்பின் நிச்சயத்தை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். எப்படி நம்முடைய செயல்களால் ரட்சிப்பை பெற முடியாதோ, அதே போல நம்முடைய செயல்களால் நாம் ரட்சிப்பை இழக்கவும் மாட்டோம். நாம் ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட உடனேயே பரிசுத்த ஆவியானவரால் நம்முடைய புதிய சிருஷ்டியின் ஆவி முத்திரையிடப்பட்டிருக்கின்றது.
வெளியில் உள்ள பாவ கரைகளோ சாத்தானோ அதை கரைப்படுத்த முடியாது. 1 யோவான் 5:18. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யானென்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான். இது சொல்லப்பட்டிருக்கின்ற அடையாளம் உங்களுடைய ஆவியை குறித்து சொல்லப்பட்டிருக்கின்றது. பரிசுத்த ஆவியானவரால் நீங்கள் மறுபடியும் பிறந்திருக்கும் பொழுது, புதிய சிருஷ்டியாக மாறியிருக்கும் பொழுது, புதிய அடையாளத்தை நீங்கள் பெற்று கொண்டிருக்கும் பொழுது, அந்த புதிய ஆவிக்கு பாவம் செய்கின்ற இயல்பு கிடையாது. உங்களுடைய புதிய மனுஷனுக்கு, ஆவி மனுஷனுக்கு பாவம் செய்கின்ற இயல்பே கிடையாது. அவன் தேவனால் பிறந்திருக்கின்றான். பொல்லாங்கன் அவனை தொடான். பாவமோ சாத்தானோ அந்த புதிய மனுஷனை, உங்கள் ஆவியை தொட முடியாது. இந்த அடிப்படையில் தான் தேவன் உங்களோடு உறவு கொண்டிருக்கின்றார். இந்த அடிப்படையில் தான் அவர் உங்களை பார்த்து கொண்டிருக்கின்றார். எந்த இடத்தில் நீங்கள் நின்றாலும் உங்கள் ரட்சிப்பை நீங்கள் இழந்து போவது இல்லை. நீங்களாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு வேண்டாம் என்று அவரை மறுதலிக்கும் வரை நீங்கள் இழந்து போவது இல்லை. ஆனால் ரட்சிப்பின் அனுபவங்களை நீங்கள் பெற முடியாமல் உங்களது செயல்கள் தடுத்துவிடும். தேவனுடைய வாழ்வையும் ஆற்றலையும் வல்லமையையும் ஸ்பாவத்தையும் பெறவிடாமல் நாம் செய்கின்ற உலக காரியங்களும் பாவ செயல்களும் அதை தடுத்துவிடும். அதற்காக நீங்கள் ரட்சிப்பை இழந்து விட்டீர்கள் என்று அர்த்தம் இல்லை. நான் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறேன் என்றால் நான் எந்த நிலைமையிலும் என்னை அவர் மன்னித்து ஏற்றுக்கொள்ளுவார். நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் எழுந்திருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே என்று கிருபையை நாம் பாவ செயல்கள் செய்வதற்கான அனுமதியாக பார்க்க முடியாது. நீங்கள் கிருபையை ஒழுங்காக புரிந்து கொண்டால் இந்த அறியாமையிலிருந்து நீங்கள் வெளிவர முடியும். கிருபை என்பது பாவத்திலிருந்தும் பாவ செயல்களிலிருந்தும் நமக்கு விடுதலை கொடுத்திருக்கிறதே தவிர பாவம் செய்வதற்கான அனுமதியை அது கொடுக்கவில்லை. ஆனால் பாவம் செய்யாமல் இருக்க நம்மை பலப்படுத்த அந்த உயிர்த்தெழுந்த ஆற்றல் காத்து கொண்டிருக்கின்றது. அதுதான் கிருபை. இந்த உயிர்த்தெழுந்த ஆற்றல் பாவத்திலிருந்து நம்முடைய ஆவியை மீட்டெடுத்த அந்த உயிர்த்தெழ பண்ணின ஆற்றல் பாவ பழக்க வழக்கத்திலிருந்தும் நம்மை விடுவிக்க காத்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ரோமர் 8:1. ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கின்றவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. தேவன் உங்களை குற்றப்படுத்துவது இல்லை. தேவன் கிறிஸ்துவின் மூலமாக உங்கள் பாவங்களை மன்னித்திருக்கிறார், உங்களை நீதிமானாக்கி இருக்கிறார். நாம் நியாய தீர்ப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறோம். ஆக்கினை தீர்ப்பு நமக்கு இல்லை. கிறிஸ்துவுக்குள் நமக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. நற்செய்தி இதுதான். அப்படி என்றால் நாம் நரகத்திலிருந்து தப்புவிக்கப்பட்டிருக்கின்றோம். தேவன் நம்மை குற்றப்படுத்துவது இல்லை. தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? அவரே அவர்களை அழைத்தும் இருக்கிறார், தெரிந்தும் இருக்கிறார், நீதிமான்கள் ஆக்கியும் இருக்கிறார். உங்களை குற்றப்படுத்துகிறவன் யார்? வசனம் சொல்லுகிறது. ஆனால் நீங்கள் பாவ செயல்களில் ஈடுபடும் பொழுது உங்களுடைய மனசாட்சி உங்களை குற்றப்படுத்த முடியும். சாத்தான் அந்த செயல்களின் மூலமாக உங்களது அனுமதியை பெற்றுக்கொண்டு, நன்றாக கவனியுங்கள், இந்த பாவ செயல்கள் நீங்கள் அவனுக்கு கொடுக்கின்ற அனுமதி.
உங்கள் வாழ்வின் வாசலை திறந்து வைத்து என் வாழ்வில் வந்து நீ எதை வேண்டுமென்றாலும் செய்து கொள் என்று நீங்கள் திருடனுக்கு அனுமதி கொடுக்கிறீர்கள். திருடனை அழைக்கின்றீர்கள். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் என்று அவரது வார்த்தை சொல்லுகிறது. சாத்தான் அந்த செயல்கள் மூலமாக சட்டப்படி அனுமதியை பெற்றுக்கொண்டு அவன் உள்ளே வருகிறான். அவனும் உங்களை குற்றப்படுத்த முடியும். இந்த சமயத்தில் ஒரு விசுவாசி குற்ற மனப்பான்மைக்குள் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மாறாக குற்ற மனசாட்சிக்கு செல்வதற்கு பதிலாக வாசிக்கலாம் 1 யோவான் 1:9. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். நாம் குற்ற மனசாட்சிக்குள் சென்று தேவனை விட்டு விலகிச் செல்வதற்கு பதில் அவரை நோக்கி திரும்பி நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிடும் பொழுது ஏற்கனவே சிலுவையில் அவர் கொடுத்த மன்னிப்பை அந்த இடத்தில் நாம் பெற்றுக்கொண்டு நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். அவரோடு நாம் ஒப்புரவாகிறோம். நமக்குள் இருக்கின்ற அவரோடு, அவர் வெளியே இல்லை. ஒரு விசுவாசி பாவம் செய்தால் அவர் உங்களை விட்டு வெளியே செல்லுவது இல்லை. அவர் உங்களுக்குள் தான் இருக்கிறார். உங்களோடு தொடர்பு கொள்ள முடியாமல் அந்த பாவ செயல் தடுத்து கொண்டிருக்கும். ஆனால் அவருடைய குரல் கேட்கும், இந்த இயல்பு உன்னுடையது அல்ல, இந்த குற்ற மனசாட்சிக்குள் செல்லாதே, என்னுடைய நீதியை நீ பெற்றிருக்கிறாய், என்னுடைய பரிசுத்தத்தை நீ பெற்றிருக்கிறாய், என்னிடம் திரும்பி வா, என்னுடைய சுத்திகரிப்பிற்குள் நீ வா. உன்னுடைய சிந்தனைகளையும் உன்னுடைய செயல்களையும் உன்னுடைய வாழ்வையும் சுத்திகரிக்க என்னுடைய இரத்தம் போதுமானதாக இருக்கிறது. இதை செய்வதற்கு அந்த உயிர்த்தெழுந்த ஆற்றல் உங்களுக்குள் காத்து கொண்டிருக்கிறது. அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். அவர் மாறாதவர். சொன்ன சொல் செய்த செயல் மாறாதவர். அவருடைய இயல்பு அதுதான். நீதியுள்ளவர். உங்களுடைய இயல்பின்படி உங்களுடைய செயல்களின்படி அவர் உங்களை பார்ப்பது இல்லை. தன்னுடைய இயல்பின்படி தன்னுடைய வல்லமையின்படி கிறிஸ்துவின் மூலமாக அவர் உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து கொண்டிருக்கின்றார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆனால் சாத்தான் வஞ்சிக்கின்ற இடம் என்ன தெரியுமா? இந்த செயல்களை எல்லாம் நீ விட்டு வந்தால்தான் தேவன் உன்னை ஏற்றுக்கொள்ளுவார் என்று உயிர்த்தெழுந்த ஆற்றலை சார்ந்திருக்க விடாமல் நம் பலத்தில் அவன் நிற்க வைக்கின்றான். நம் பலத்தில் நாம் நிற்கும் பொழுது நாம் அநேக முறை தவறி விழுந்து விடுவோம். நம்மால் நிற்க முடியாது. அந்த குற்ற மனசாட்சியானது தேவனிடத்தில் செல்வதற்கு பதிலாக நம்மை அவரிடமிருந்து விலகி ஓடச் செய்கிறது. அவனுடைய நோக்கம் அதுதான். தேவனிடமிருந்து பிரிக்கிறது தான் அவனுடைய நோக்கம். அவருடைய உயிர்த்தெழுந்த ஆற்றலை வெளிப்படுத்த விடாமல், அந்த திவ்ய வல்லமையை வெளிப்படுத்த விடாமல், அந்த பாவ பழக்க வழக்கத்தில் நம்மை சிக்கி அடிமையாக பிடித்து வைத்திருப்பதுதான் அவனுடைய நோக்கம். இந்த உயிர்த்தெழுந்த ஆற்றல் அந்த பாவ பழக்க வழக்கத்திலிருந்து உங்களை விடுவிக்க காத்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் ஒரு விசுவாசியின் புதிய ஆவி பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறது. பாவத்தின் ஆளுகையிலிருந்து அது விடுவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் அர்த்தம், பொருள் என்னவென்றால் பாவம் செய்வதற்கான இயல்பு அதற்கு கிடையாது. இந்த இயல்பை உங்கள் சிந்தனைகளிலும் சரீரத்திலும் வெளிப்படுத்த அந்த உயிர்த்தெழுந்த ஆற்றல் காத்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்புக்காக,
உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி அப்பா. கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழப்பண்ணின வல்லமையுள்ள ஆவியானவர், அந்த உயிர்த்தெழ பண்ணின ஆற்றல், உயிர் தெழுந்த ஆற்றல் இன்றைக்கு ஒரு விசுவாசியின் ஆவியில் இருக்கிறது என்ற சத்தியத்திற்காய் நன்றி அப்பா. இந்த உயிர் தெழுந்த ஆற்றல் எங்களுக்கு ஒரு புதிய அடையாளத்தை ஆவியில் கொடுத்திருக்கிறது. தேவனுடைய ஸ்பாவத்தை கொடுத்திருக்கிறது. பாவம் மரணத்திலிருந்து எங்களை விடுவித்திருக்கிறது என்ற சத்தியத்திற்காக நன்றி. இந்த பாவம், அடிமைத்தனம், பாவ செயல்கள், மரணம் எங்களை மேற்கொள்ள முடியாது. நாங்கள் குற்ற மனசாட்சியில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு விசுவாசி, கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒரு விசுவாசி ஒரு பாவத்தில் விழும் பொழுது தேவன் அவரை விட்டு விலகுவது இல்லை. மாறாக அவரை சுத்திகரிக்க, அவருடைய சிந்தனைகளையும் சரீரத்தையும் சுத்திகரிக்க, தம்முடைய வழிகளுக்கு ஒப்புரவாக்க, அந்த அடிமைத்தனத்தை உடைக்க அந்த உயிர் தெழுந்த ஆற்றல் அவருக்குள் காத்து கொண்டிருக்கிறது என்ற சத்தியத்திற்காய் நன்றி அப்பா. ஒரு விசுவாசி குற்ற மனசாட்சியில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆக்கினை தீர்ப்பில் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. கிருபை அந்த பாவ பழக்க வழக்கத்தை உடைக்க, பலப்படுத்த காத்து கொண்டிருக்கிறது என்ற சத்தியத்திற்காய் நன்றி அப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் உடைய கரத்தில் தருகிறேன். அவங்க எந்த இடத்துல பலவீனமாக விழுந்து போய் நிற்கிறார்களோ அந்த இடத்தில் உயிர்த்தெழுந்த ஆற்றல் அவர்களை பலப்படுத்துகிறதற்காய் நன்றி. அவங்களை அதுல மீட்டெடுக்கிறதற்காக நன்றி. விடுதலையை அவங்க பெற்றுக்கொள்கிறதற்காய் நன்றி. இயேசு கிறிஸ்து சிலுவையில் கொடுத்த விடுதலையில் அவர்கள் வாழ்வதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே நான் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன்.